வீக்கெண்ட் வந்துருச்சுனாலே ட்ரேடர்ஸோடைய மைண்ட் செட் என்னன்னா, ஒரு ரிலாக்ஸன் ஆகணுக்கு தான் இன்னும் வந்து நகருவாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்க்க போனோம்னா, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைமிங்காக இருக்கட்டும், இல்லன்னா ஓடிடில புதுசா வர்ற மூவிஸஸ பார்க்கறதாக இருக்கட்டும், இப்படி இருந்த ட்ரேடர்ஸோடைய லைஃப வந்து ஒட்டுமொத்தமா மாத்தியிருக்காரு ஒருத்தர். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ் பிரசிடென்ட் வந்து டொனால்டு ட்ரம்ப தான் நம்ம சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்ல நைட்டு இருந்த ட்ரேடர்ஸ இப்போ சீட்டு நுனியில வார வாரம் உட்கார வச்சுட்டு இருக்காரு. இந்த பெருமை வந்து அவருக்கு தான் வந்து கண்டிப்பா சேரும். அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலனாலும் கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு அவார்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ ஒரு வாரம் லீவ் விட்டிருந்த டொனால்டு ட்ரம்ப் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணாரு? ஸோ குளோபல் லெவல்ல இது ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. கிட்டத்தட்ட குளோபல் ஒரு ட்ரேடிங் வாரம் வந்து அதாவது குளோபல் ட்ரேட் வாரம் வந்து திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். யூஎஸ் அண்ட் சைனாவுக்கு எதிரான ஒரு இந்த ட்ரேட் வார் தான். கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை நேத்து நைட்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மார்க்கெட்லயும் நடந்திருக்கு. பட் அதோடைய இம்ப்ளிமெண்ட் குளோபல் லெவல்ல ஒரு பெரிய லெவல்ல வெடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து 100% டேரிஃப் அப்படிங்கிறத சைனாவுக்கு விதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது மாசிவ் டேரிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மாசா ஒரு இன்ட்ரோவும் வந்து கொடுத்துருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம அந்த பெரிய ஒரு மாசிவ் டேரிஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வெள்ளிக்கிழமை நேற்று வந்து இந்தியன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்ல போயிட்டாங்க. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு வீக்லி பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்திருந்ததுனால ஃபர்தரா வர்ற வீக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல. பட் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது தான் கிட்டத்தட்ட டொனால்டு ட்ரம்ப் ஒரு 8 மணி அளவுல ஒரு ட்வீட் போடுறாரு. கிட்டத்தட்ட யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் பீரியட்லயே வந்து இந்த நிகழ்வும் நடக்குது. கிட்டத்தட்ட சைனாவுக்கு அடிஷனல் 100% டேரிஃப் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இது மாசிவான டேரிஃப் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சில காரணங்களும் வந்து சொல்லியிருக்காரு. சைனா வந்து அவங்களுடைய நடைமுறைகள் வந்து சரியில்லை. குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸஸ்க்கு வந்து அவங்க பல கண்ட்ரிஸஸ்க்கு லெட்டர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இதுக்கு நாங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சைனாவுக்கு நாங்க 100% டேரிஃப் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட். பட் இது நடந்த 15 மினிட்ஸ்ல வால் ஸ்ட்ரீட்ல ஒரு ரத்த கலரியே நடக்குது. கிட்டத்தட்ட நாஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 3.5% மேல நேற்று இறக்கம் ஆகி க்ளோசிங்கும் நடந்திருக்கு. டவுஜன்ஸும் அதே மாதிரி ஒரு நல்ல இறக்கம். S&P 500 நல்ல இறக்கம். பிட்காயினை அடிச்சு ஊற்றி மூடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல 7%க்கு மேல பிட்காயின் வந்து கீழே இறங்கிருக்கு. ஸோ ஒரு வாரமாவே வந்து கோல்டு பிரைஸ் வந்து உச்சத்துல இருக்கும்போது சைனாவுடைய இப்போ நமக்கு வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டை வாங்கி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. பட் இது எதனால நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சில பேர் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில சொன்ன விஷயம். அமெரிக்கா வந்து சைனா மேல ஏதோ ஒரு பெருசா ஒண்ணு பண்ண போறாங்க. பட் அதுக்காகவே இவங்க வந்து ஒரு சேஃப்டிக்கா கோல்ட வந்து அவங்க ஓவர் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது. பட் கோல்டோட ரேட்டும் அதே மாதிரி ஏறி போச்சு. ஸோ கோல்டு ரேட் ஏறிக்கிட்டு போகுது அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம அர்த்தமா எடுத்துக்கணும். பட் இதுக்கு ஏத்தால் போல் ட்ரம்ப்போடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வரது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரணகலம் ஆச்சு. இது போக உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷியலா இல்லைனாலும் ஒரு சில நியூஸஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் சைட்ஸஸ்ல வந்து சீனாவுடைய எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸை வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு சில தகவல்கள் வருது. பட் இது ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அது போக உங்களுக்கு சைனாவில் இருந்து யூஎஸ்க்கு போகக்கூடிய ஷிப்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா போட்ல இருக்கக்கூடிய ஃபீஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சில நியூஸஸும் வருது. அதாவது டன்னுக்கு $50 அப்படிங்கிற ஒரு லெவல்ல. பட் இது வந்து ஹெவியா
நம்ம வந்து இப்போ ஒரு ஷிப் வந்து எத்தனை டன் நமக்கு ஏத்தி போகும் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து சொல்லலாம். பட் ஒரு டன்னுக்கு நீங்க $50 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அதுவே உங்களுக்கு ரூ. 4000 நெருங்கிடுது. ஸோ இது இந்திய மதிப்புல, பட் இதே சைனாவுடைய மதிப்புல நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸா வந்து சைனாவிலையும் வந்து இம்பாக்ட் ஆகுது. பட் சைனா என்ன ஒரு பதில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. பட் ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்டை டாராக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் போட்ட, அதாவது இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, யானை ஆந்தலையிலே மண்ணெளி போட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரம்ப்போடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து அவர் வந்து மாசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டாலும், பட் அது அமெரிக்கர்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா தெரியலாம். பட் ஆனால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு இது பாசிட்டிவா இருக்குமாங்கிறது ஒரு $100 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா யூஎஸ் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய சைனாவில் வந்து யூஎஸ் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நிறைய தெரியும். ஸோ ஆப்பிள் ஆக இருக்கட்டும், நம்ம எலான் மாஸ்கோடைய கம்பெனிசஸ் ஆக இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி கார்பரேட் கம்பெனிசஸ் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய கம்பெனிசஸ் திரும்ப வந்து யூஎஸ்க்குள்ள அந்த ப்ராடக்டை கொண்டு வரணும்னு சொன்னா, இப்போ அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டேரிஃப் அப்படிங்கிறது 100% அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல வந்திருக்கு. இது நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாகவும் அறிவிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இதனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சாதகமான விஷயங்கள் ஒரு சில இருக்கு. பட் பாதகம் அப்படின்னா பெரிய லெவல்ல இப்போதைக்கு இம்பாக்ட் ஆகாது. ஸோ இது ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஒரு இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சைனா வந்து ஏற்றுமதி பண்றதுல இப்போ 100% டேரிஃப் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வரும்போது, ஸோ இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நமக்கு 25+25 அப்படிங்கிற 50% டேரிஃப்ல இப்போ இருக்கு. பட் இது ஒரு பாசிட்டிவா நகர்த்தப்படலாம். அப்போ இந்த செக்டார் வைசஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா டாடா எலக்ட்ரிகல்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல நம்ம இ-காமர்ஸ்ல வந்து நகரக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அதுக்கு அடுத்தபடியா டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி பொருட்கள்ல ஸோ சைனீஸ் அவங்க என்ன இது பண்றாங்களோ, ஸோ ஈக்குவலா நம்மளுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது, ஸோ இது ஏற்கனவே டேரிஃபை வச்சு ஒரு பாதிப்பு இருந்தாலும், ஸோ இது ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது சம்பந்தப்பட்ட நம்ம இந்திய நிறுவனங்களான அரவிந்தாக இருக்கட்டும், ரேமண்டாக இருக்கட்டும், ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் லிஸ்ட்ல வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியா வந்து ஃபார்மாட்டிக்கல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரோபிண்டோ ஃபார்மா அண்ட் சன் ஃபார்மா. ஸோ இந்த ரெண்டுமே யூஎஸ் பேஸ்ட்ல வந்து நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலூன்றி யூஎஸ்ல வந்து ஃபார்மாட்டிக்கல் லெவல்ல ஆரோபிண்டாவும் சன் ஃபார்மாவும் இருக்கு. பட் இந்த விஷயத்தினால நமக்கு இதுவும் ஒரு பூஸ்டை கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார் தான் வந்து நம்ம ஃபார்மா ஸ்பேஸ்லயுமே வந்து எடுத்துக்கணும். ஸோ ஓவராலா வந்து சைனாவுக்கு மேல் விதிக்கப்பட்ட இந்த டேரிஃப் மூலமா இந்தியாவுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட் எதுவும் வரக்கூடிய சான்சஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ ரெண்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திரும்ப உங்களுக்கு ரெக்கவர் போறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ நாளைக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த என்னென்ன நிகழ்வுகள் மார்க்கெட்டில் நடக்கலாங்கிறத நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.